நீங்க நேத்துக்குள்ள ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தீங்க. என்னதுன்னா டைரக்டா இப்படி அசைன் பண்றோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 இப்படி அசைன் பண்ணா இது டிஃபால்ட் வேரியபிளா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. சரி, இப்போ நீங்க ஜாவா இல்ல ஸ்கிரிப்ட்ல டிஃபால்ட்டா இதுக்கு என்ன இப்போ வந்து எக்ஸ்ன்னு மட்டும் இப்போ லெட் எக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்தோம்னா அன்டிஃபைன்டுன்னு வரும் சார். இப்போ வந்து லெட்டு கொடுக்காம வேறு கான்ஸ்ட் எதுவுமே கொடுக்காம நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னு கேட்டேன் சார். வேறு கான்ஸ்ட் எதுவுமே கொடுக்காம கன்சோல் லாக்ல எக்ஸ் கொடுத்தாவா? இப்படியா? இல்ல வெறும் வெறும் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டு நம்ம வந்து டிஃபால்ட்டா அதுல வந்து லெட் இருக்குமா கான்ஸ்ட் இருக்குமா இல்லைன்னா வேற இருக்குமான்னு கேட்குறேன். அதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா விண்டோ விண்டோஸ் இல்லை விண்டோ அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இதை ரன் பண்ணி விடுவோம். டென்னு பிரிண்ட் ஆகிருக்கா இங்கே? அங்கே கன்சோலாக போட்டிருக்கேன். சரி, இதில் லாக் விண்டோ டாட் எக்ஸ்ன்னு போடுவோம். திரும்பவும் 10 தான் பிரிண்ட் ஆயிருக்கு. தெரியுதா? 2 இடத்துல 10 பிரிண்ட் ஆயிருக்கு. என்னது அப்படின்னா விண்டோ அப்படின்றது குளோபல் ஆப்ஜெக்ட். நம்ம ஆப்ஜெக்ட் பக்கம் போகவே இல்லை. சரியா? சும்மா நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸை தூக்கிட்டு விண்டோவை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்க. இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இதில் எக்ஸுன்னு ஒரு வேல்யூ அசைன் ஆகிருக்கு. சரியா? இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா விண்டோ டாட் ஸ்க்ரீன்னு டைப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரீனுன்னு ஒன்று இருக்குது. இதில் ஸ்க்ரீனோட வித்து எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இப்போ விண்டோன்றது எதுனா இந்த ப்ரௌசரோட இந்த விண்டோவோட சைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ விண்டோன்றது ஒரு குளோபல் ஆப்ஜெக்ட். இந்த குளோபலில் ஒரு சில டேட்டா இருக்கும். அதில் நீங்கள் டிஃபால்ட் மீன்ஸ் நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன்னா, இங்கே நீங்கள் ஏதோ ஒரு கீவேர்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஒரு வேரியபிளுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறீங்களோ அல்லது வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுறீங்களோ என்ன பண்ணாலும் அது விண்டோவில் போய் உட்காந்துரும். ஸோ இந்த விண்டோவில் போய் இருந்துச்சுன்னா உங்கள் இந்த கோடு என்டையர் கோடில் எந்த இடத்துலனாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கோப்புன்றது இந்த என்டையர் ஜாவா ஸ்கிரிப்ட் மேலேருந்து கீழே வரைக்கும். இதுதான் ஆக்சுவலாக குளோபல் ஸ்கோப். ஓகே சார். இதுதான் வந்து நம்ம இப்போ பிளாக்குள்ள போட்டாலும் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எஸ், கரெக்ட். நீங்கள் பிளாக்குள்ளே போட்டால் கூட இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் பாருங்களேன். நான் இந்த ஃபங்க்ஷனையே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எடுத்து விட்டாச்சா? இப்போ இங்கே இதை எடுத்துருவோம். இந்த எக்ஸ்ன்றதை இங்கே இது உள்ளே போட்டுருவோம். சரியா? இதெல்லாம் எடுத்துடுறேன். இந்த இடத்துல போட்டுடுறேன். சேவ் பண்ணிடுறேன். இப்போ 10 பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்க. இது வேறுக்கும் மேலே இருக்கிற ஒரு ஸ்கோப் தான் இது. இதுதான் குளோபல் ஸ்கோப். வேறுன்றது ஃபங்க்ஷன் ஸ்கோப், லெட்டு கான்ஸ்ட் வந்து பிளாக் ஸ்கோப். இது இப்போ பிளாக்குக்குள்ளே தான் இருக்குது. இது ஃபங்க்ஷனுக்கு வெளியிலேயே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. இதுதான் குளோபல். நீங்கள் இந்த கோடில் எங்கேனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது புரியுதா? எல்லாமே பண்ணிக்கலாமா? எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாமே கிடைக்கும். இதுதான் அந்த டிஃபரன்ஸ். சரி, ஆனால் இது விண்டோவில் இருக்கும், அவ்வளோதான். விண்டோன்றது வந்து ஒரு குளோபலான ஆப்ஜெக்ட். இந்த விண்டோவில் போய் இந்த வேல்யூ உட்காந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
window.xனால ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறுமனே எக்ஸ்னால ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது, இப்படி பண்ணக்கூடாது. இது அன்இன்டென்ஷனலாக நிறைய பக் கிரியேட் பண்ணும். தேவையில்லாமல் இந்த வேரியபிளை நம்ம ஓவர் ரைட் பண்ணலாம் வேறு ஏதாவது ஒரு இடத்துல. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இது முடிஞ்சு கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, நேற்று ஒன்று பார்த்துருந்தோம், ஸ்கோப்பு ஹோஸ்டிங் அப்படின்ற ஒன்று பார்க்கணும். சரி, where declaration are hoisted to the top of their scope and automatically initialized with undefined. This means you can technically access a where variable before its declaration in the code without an error. It will just be undefined. சரி, இந்த பாயிண்ட்டு நான் ரீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரியலைன்னா கூட பரவாயில்ல. இப்போ நம்ம ஒன்று பண்ணிட்டு வருவோம், அதுக்கப்புறம் கட்டாயமாக புரியும். சரி, சும்மா நான் இங்கே டாப்பில் வேலை பார்க்குறேன் வச்சுக்கோங்க. வேர் எக்ஸ், சும்மா எக்ஸ்ன்னு போட்டேன். சரியா? இப்போ லாக் எக்ஸ்ன்னு போடுறேன். இதோட அவுட்புட் பார்ப்போம். அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ அன்டிஃபைன்டுன்னு ஏன் வருது அப்படின்றத அடுத்து சொல்கிறேன். இப்போ மற்றது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுவோம். இப்போ லெட்டுக்கு ட்ரை பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் எரர், cannot access lexical declaration x before initialization. ஸோ லெக்சிக்கல்னால் என்னது அப்படின்னா பிளாக் ஸ்கோப், பிளாக்குக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுற லெக்சிக்கல். சரி, எக்ஸ் பிஃபோர் இனிஷியலைசேஷன், இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுற, அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் எரர். சரி, அப்போ அடுத்ததாக கான்ஸ்டுக்கும் ட்ரை பண்ணிடுவோம். ஓகே, கான்ஸ்டுக்கு இனிஷியலைஸ் பண்ணிடணும் வேரியபிளை, டிக்ளேர் மட்டும் பண்ணக்கூடாது. x = 5. இந்த நேற்றே பார்த்தோம், திரும்பவும் என்ன சொல்லுது, எரர் தான் சொல்லுது, சேம் எரர். அப்போ ஏன் வேருக்கு மட்டும் டிஃபால்ட்டாக அன்டிஃபைன்டுன்னு ஒன்று வருது, இதுக்கு ஏன் அன்டிஃபைன்டு வராமல் ரெஃபரன்ஸ் எரர் வருது அப்படின்னா, இங்கே தான் ஹோஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஹோஸ்டிங்னா என்னது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கோடு எழுதுகிறோம்ல, இந்த மாதிரி வெளியில் எடுத்து வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு கோடு எழுதியிருக்கேன், இதுக்குள்ளே இதில் ஒரு வேரியபிள், சும்மா இந்த இடத்துல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா எல்லாமே இந்த டாப் பொசிஷனுக்கு போயிடும். இதுக்கு மேலே என்ன சும்மா வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னா, நான் சொல்கிறது எப்படி சொல்கிறேன்னா, இப்போது இதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் இருந்ததுல லாஸ்டா. எஸ், சரி, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் டிக்ளேர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு குளோபல் ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் தான், கரெக்டா? அந்த என்டையர் கோடு ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா, இப்போ லெட் மை நேம் ஈக்குவல் டு இதுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது என்ன இருக்குன்னா, இந்த லைன் நம்பர் 63க்கு அப்புறம் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் இதுக்கு மேலே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னா, இப்போ எப்படி நான் இங்கே கான்ஸ்டுக்கு எரர் இருந்துச்சோ அதே எரர் இங்கேயும் வரும். இதே இது இன்கேஸ் இதில் வேறு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு மேலே இந்த மை நேம்ன்ற வேரியபிள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண, அதாவது லைன் நம்பர் 63க்கு மேலே இருக்கிற எந்த இடத்துல ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அன்டிஃபைன் தான் வரும். 63க்கு கீழே இருக்கிற எந்த இடத்துல போட்டாலும் அது ஆக்சுவலாக இதில் என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவை தரும். சரி, அப்போ இந்த வேருக்கு மட்டும் ஏன் இந்த அன்டிஃபைன்டான பிஹேவியர் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன வேல்யூவை இங்கே கொடுத்தாலும் சரி, இப்போ லைன் நம்பர் 63ல் நான் இந்த வேரியபிளை போட்டிருந்தாலும் இது எல்லாமே டாப்புக்கு ஹோஸ்ட் ஆயிரும், டாப்புக்கு வந்துடும். ஆனால்
இந்த வேர் மட்டும் என்ன நடக்கும்னா, என்ன ஹோஸ்டிங் டு த டாப், இது டாப்புக்கு வந்ததோட சேர்த்து அன்டிஃபைன்டுன்ற வேல்யூவோட இனிஷியலைஸ் ஆயிரும். இந்த வேர்ன்னு சொல்லி நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அல்லது இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அது டாப்புக்கு ஹோஸ்ட் ஆகும். அது ஹோஸ்ட் ஆனதோட மட்டும் இல்லாமல் அன்டிஃபைன்டுன்னு சொல்லி வேல்யூவோட அசைன் ஆயிரும். அதனால தான் நமக்கு பிரிண்ட் ஆகும்போது அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆனிச்சு. சரி, அப்போ இந்த லெட்டுக்கும் கான்ஸ்டுக்கும் ஏன் நமக்கு அன்டிஃபைன்ட் பிரிண்ட் ஆகலைன்னா, அதுவும் டாப்புக்கு ஹோஸ்ட் ஆகும் தான், ஆனால் அது இனிஷியலைஸ் ஆகாது. அன்டிஃபைன்ட் சொல்லி இனிஷியலைஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக அது ஒரு டெம்போரல் டெட் சோன் அப்படின்னு சொல்லி ஒரு சோன் உண்டு, அந்த சோனில் இருக்கும். இப்போ இதுதான் கோடுன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இது கான்ஸ் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா, இது இங்கேருந்து இப்படி டாப்புக்கு போயிடும். ஆனால் இது இனிஷியலைஸ் ஆகாது, அன்டிஃபைன்டுன்னு சொல்லி இனிஷியலைஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, வேரியபிளுக்கும் இதுக்கும் நம்ம எந்த இடத்துல ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோமோ, இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, வேரியபிளுக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்பேஸ், இதுதான் டெம்போரல் டெட் சோன்னு சொல்லுவாங்க. இந்த சோனுக்குள்ளே உட்காந்துருக்கும். ஆனால் என்ன ஆகாதுன்னா இனிஷியலைஸ் ஆகாது, அன்டிஃபைன்டுன்னு வேல்யூவோட இனிஷியலைஸ் ஆகாது. அதனால தான் நமக்கு ரெஃபரன்ஸ் எரர் வருது. புரியுதா நான் சொல்கிறது? அல்லது ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? ஓகே, அபிராமி உங்களுக்கு? புரிஞ்சுது சார். ஓகே, சரி, இதுதான் ஹோஸ்டிங். அப்போ நீங்கள் இங்கே அடுத்த லைனை படித்தாலே, ஹோஸ்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இதே போல் தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் பிஹேவியர் இருக்கும். நீங்கள் வெளியில் டிக்ளேர் பண்ணால் இந்த பிஹேவியர் இருக்குதா, இதே போல் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வேர் போடுறேன். சரியா, இந்த இடத்துல லாக் பண்ணுறேன், எக்ஸ்ன்னு சொல்லி லாக் பண்ணுறேன். இங்கே ஓகே, இதை எடுத்துப்போம், இதை எடுத்துட்டோம். அன்டிஃபைன்ட். அப்போ இங்கே சேம் கான்செப்ட், அதே போல் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நடக்கும். இதே இது இப்போ லெட்டாக மாற்றணும்னா ரெஃபரன்ஸ் எரர் தான் வரும். சரி, அப்போ ஏன் ரெஃபரன்ஸ் எரர் வருது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இந்த ஃபங்க்ஷனோட டாப்புக்கு ஹோஸ்ட் ஆகும் எல்லா வேரியபிளும். சரியா, டாப்புக்கு என்ன செய்யும், ஹோஸ்ட் ஆகும். அப்போ ஹோஸ்ட் ஆகும்போது வேர் மட்டும் அன்டிஃபைன்டாக இனிஷியலைஸ் ஆகும், மற்ற எல்லாம் இனிஷியலைஸ் ஆகாது. அந்த டெம்போரல் டெட் சோன் இங்கேயும் இருக்கும், வேரியபிளுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸ். இப்போ நம்ம லெட் வச்சு பண்ணுறப்ப அது அந்த டாப்புல மட்டும்தானே இருக்கும், ஸோ அப்பவே வராது நமக்கு. சரி, அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், லெட் எக்ஸ். நீங்கள் கேட்ட கொஸ்டின் கரெக்டு தான். லெட் எக்ஸ் வேர் எக்ஸ். ஓகே, பிளாக் ஸ்கோப் வேரியபிள். ஓகே, நான் இப்போ இதை என்ன பண்ணிடுறேன், இதை எடுத்து விட்றேன். இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்லை. வந்துருச்சா? cannot access lexical declaration x before initialization. இதுதான் முன்னாடி பார்த்தா அந்த எரர். ஞாபகம் இருக்குதா? ஓகேயா, சரி, நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக, நல்ல பாயிண்ட். சார் அது நீங்க ஒரு பிளாக்ல கொடுத்தாலும் நம்மளால வெளியே டிக்ளேர் பண்ண முடியும். பிளாக்ல கொடுத்தா புரியல. வெளியே ரீட் ஆகுது, பட் இதுக்கு முன்னாடி பிளாக்லயும் ஒரு x = 10 கொடுத்திருந்தீங்கல்ல. ஆமா, ஒரு பிளாக்குள்ள இதுக்கு கண்ட்ரோல் Z கொடுங்க சார். சொல்லுங்க, பிளாக்ல என்ன கொடுக்கணும்? x = 10 கொடுத்திருந்தீங்கல்ல சார். இப்போ நம்மளால வெளியும் கிரியேட் பண்ண முடியும் தானே? ஆனா இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணாம எரரா இருந்துச்சுல சார். ஒரே நிமிஷம், அது நான் வேற வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே.
இந்த வேற வேர் வந்து இருக்குங்களா? வேர் வச்சிருந்தோம்னா இது வந்து என்ன நடக்கும்னா வெளியிலயும் ஹோஸ்ட் ஆகுமா? கரெக்டா? இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஆ, சாரி, ஹோஸ்ட்ன்றதை தாண்டி ஆமா. இதோட ஸ்கோப் வெளியிலயும் இருக்கு. அப்போ லெட் என்ன செய்ய முடியாதுன்னா ஆல்ரெடி இதே நேம்ல ஒரு ஸ்கோப்புக்குள்ள சேம் வேரியபிள் இருந்ததுன்னா அதை டிக்ளேர் பண்ணவே முடியாது. கரெக்டா? லெட்டை வச்சு. ஸோ ஆ, அதான் எரர் வருது, வேற ஒன்றும் இல்லை. ஆ. ம். இப்போ என்ன ஆகும்னா பட் இந்த ஸ்கோப் வந்து உள்ளே லிமிட் ஆகிரும். லெட் வந்து இந்த பிளாக் தாண்டி வெளில வராது, அதனால எரர் வரல. நான் ம். சொல்றது புரியுதா? அப்போ இந்த புரியுது சார். பிளாக்குக்கு வெளியில எக்ஸ்ன்னு ஆக்சஸ் பண்ணா இந்த 10 பிரிண்ட் ஆகும். அதாவது இங்க 11ன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க கன்சோல் லாக் போட்டோம்னா 10 பிரிண்ட் ஆகும். இதுக்குள்ள கன்சோல் லாக் போட்டோம்னா 11 பிரிண்ட் ஆகும். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? இல்ல இன்னும் கொஸ்டின் ஆ, இருக்கு? புரியுது. இல்ல, இல்ல, ஓகே, புரியுது சார். ஓகே, சரி. அதுதான் டிஃபரன்ஸுங்க. சரி, இப்போ நீங்க இந்த லைனை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுக்கான மீனிங் புரிஞ்சிடும். வேர் டிக்ளரேஷன்ஸ் ஆர் ஹோஸ்டட் டு த டாப் ஆஃப் தேர் ஸ்கோப். அது எந்த ஸ்கோப்பில் இருக்கோ அந்த ஸ்கோப்போட டாப்புக்கு போயிடும். அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி இனிஷியலைஸ்டு வித் அன்டிஃபைன்ட். அன்டிஃபைன்டோட ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலைஸ் ஆகிரும். திஸ் மீன்ஸ் யூ கேன் டெக்னிக்கலி ஆக்சஸ் அ வேர் வேரியபிள் பிஃபோர் இட் டிக்ளரேஷன் இன் த கோட் வித்தவுட் அன் எரர். எரரே இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் என்னன்னா அன்டிஃபைன்டாக இருக்கும், அவ்வளோதான். சரி, அப்போ லெட் அண்ட் கான்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆர் ஆல்சோ ஹோஸ்டட் பட் தே ஆர் நாட் இனிஷியலைஸ்ட். ஹோஸ்ட் ஆகும் ஆனால் இனிஷியலைஸ் ஆகாது. attempting to access them before their declaration result in a reference error. ஆமாம், இதை நம்ம பார்த்தோம், ரெஃபரன்ஸ் எரர் வருது. as they are in a temporal dead zone. This behavior provides more predictable code and helps catch potential error early. சரி, அப்போ இந்த மாதிரி அன்டிஃபைன்டு இப்போ வேறு வச்சு நம்ம ஒரு வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா வேல்யூ அன்டிஃபைன்டு வந்திருக்கும். அன்டிஃபைன்டுன்னு வர்றது இன்னொரு ஏதோ ஒரு இடத்துல எரரை உண்டாக்கலாம். ஏன்னா அங்கே வேல்யூவே இல்லாததுனால நம்ம வேல்யூ வரும்னு நினச்சி நம்ம ஏதோ ஒரு கேல்குலேஷன் போட்டிருப்போம். பட் அங்கே வேல்யூ வராமல் அன்டிஃபைன்டு வந்திருக்கும், அந்த இடத்துல எரர் வரும். அப்போ அந்த எரரை டீபக் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டே யூசர் அந்த மாதிரி பண்ணாமல் விட்டுட்டோம்னா, அதுக்கே ரிசீவ் பண்ணிட்டோம்னா அங்கேயே அவன் கண்டுபிடிச்சிடும். ஓகே, அப்போ ஃபர்தராக எந்த வேலையும் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அதனால தான் இது பண்ணுறோம். டெம்போரல் டெட் ஜோன்ன்றதை நான் இப்போ சொன்னேன்ல, ஒரு ஏரியா இந்த வேரியபிள் டிக்ளரேஷனுக்கும் அதுக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்பேஸ் தான் டெம்போரல் டெட் ஜோன். ஸோ அந்த இடத்துல இருக்கும். பின்னாடி இதை எல்லாத்தையும் இந்த கண்டென்ட்டாக ரீட் பண்ணி பாருங்கள், ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. சரி, இப்போ இதுதான் வேரியபிள்லாம் இது. அதுக்கப்புறம் வேரியபிளில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸு, ஹோஸ்டிங்னா என்ன, எல்லாமே பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இந்த ஒரு பார்ட் பார்க்கல, இந்த ஒரு பார்ட்டை நம்ம இன்னையோட கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். இன்னைக்கான ஒரே நிமிஷம், ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். என்னன்னா இப்போ வந்து நான் வந்து வேர் லெட் கான்ஸ்டன்ட் எது யூஸ் பண்ணாலுமே, குளோபலா யூஸ் பண்ணாலுமே வந்து அது வந்து எந்த ஒரு பிஹேவியர் சேஞ்சும் இருக்காது. ஆனா வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நான் வந்து வேர் யூஸ் பண்றப்ப அது வந்து நான் வந்து பிளாக்குள்ள கொடுத்தாலும் சரி, எதுக்குள்ள கொடுத்தாலுமே வந்து அது வந்து என்னால வெளியே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா லெட் அப்படி இல்லை. லெட் வந்து ஏதாச்சும் ஒரு பிளாக்குள்ள கொடுத்தனா அது வந்து வெளியே வராது, அந்த மாதிரி இருக்கும். இது தவிர வேற எதுவும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை இந்த ஸ்கோப்ல. ஆமாம், ஸ்கோப்பில் இது தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதாவது ஸ்கோப் லெவலில் நான் அதாவது நீங்கள் ஸ்கோப்பை பேசுகிறீங்க அப்படின்னா இதுதான். ஆனால் அதோட பிஹேவியர் எனக்கு புரிஞ்சு ஸ்கோப் மட்டும். ஸ்கோப் அதுதான். சரி, அப்போ இன்னைக்கு டேட்டா டைப்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். சரியா? ஜாவா ஸ்கிரிப்டில் டேட்டா டைப்ஸ், நீங்கள் ஜாவாவில் டேட்டா டைப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஜாவாவில் என்னெல்லாம் இருக்கு ஒரு சில சொல்கிறேன். இண்டு, ஸ்ட்ரிங்கு, பிகிண்ட் இருக்கா? கிடையாது.
பிக் இன்ட் கிடையாதோ? லாங் லாங் இருக்கு, அதை தான் பிக் இன்ட்னு சொல்லுவோம். சரி, லாங்கு. ஃப்ளோட் இருக்குல்ல? ஷார்ட் ஃப்ளோட் ம் ஷார்ட் ஷார்ட் இருக்கா? சரி. ம் பூலியன் ஆமாம். பூலியன் டபுள் டபுள் பூலியன் ஆமா டபுள் இருக்கு. டபுள். சரி, கரெக்ட். ஸ்ட்ரிங் இருக்கு. ஸ்ட்ரிங்கு. ஆமாம், வந்து அரே. கிளாஸ் ஸ்ட்ரிங் வராது ப்ரோ. ஸ்ட்ரிங் வராது, அது ஸ்ட்ரிங் பிரிமிட்டிவ்ல வந்து வராது. ஓகே, ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ்ல வரும். நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் கேட்குறேன். சரி, அப்போ நான் ப்ரிமிட்டிவ்ல இங்கே அரேவும் வரும், ஆப்ஜெக்ட்டும் வரும். கரெக்டா? இதில் ஆ கிளாஸும் வரும். ஆமா சார். சரி, அப்போ இது சும்மா இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்போ இது எல்லாமே என்னன்னா ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பைட் இருக்கு. சரி. இந்த மாதிரி ஒரு சில சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே பெருசாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, சும்மா எக்ஸாம்பிளுக்கு. சரி, இப்போ நீங்கள் ஒவ்வொரு வேரியபிளும் நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது ஒன்று பார்த்தீங்க, ஞாபகம் இருக்குதா? என்ன பண்ணோம்? லெட்டு கான்ஸ்ட்டு வேற என்ன யூஸ் பண்ணோம்? வேற தான் யூஸ் பண்ணோம். இதில் ஏதாவது டைப்பை சொன்னோமா? இன்டிஜரு, கேரக்டர், லாங். ஜாவாவில் சொல்கிற மாதிரி டைப் ஏதாவது சொன்னோமா? சொல்லலை. இப்போ ஏன் இங்கே சொல்லலை அப்படின்னா, இது வந்துட்டு டைனமிக் டைப்பிங்னு சொல்லுவோம் ஜாவாஸ்கிரிப்ட். சரி, இந்த கதைக்கு நான் பின்னாடி வரவா இல்லை இப்போவே எடுத்துகிட்டு போயிடுவோமா? இங்கே இருக்கிற டேட்டா டைப்பை பார்த்துட்டு வந்துடுவோம், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாது. சரி, JavaScript has 8 primary data types which are categorized into 2 groups. Primitive for single simple values and non-primitive for complex object and collection of data. சரி, அப்போ பிரைமரியாக 8 டேட்டா டைப் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. எப்படி ஜாவாவில் பார்த்த மாதிரி ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லாம் என்னது அப்படின்னா, primitive data types are immutable and represent single values. They are 7 primitive data types. சரி, இந்த ஒரு பாயிண்டை அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டை அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இருக்கட்டும், இம்யூட்டபிள்னு சொல்லியிருக்காங்க, இது என்னன்னு பார்க்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்குது, நம்பர்னு ஒன்று இருக்குது, பிக் எண்டுன்னு ஒன்று இருக்குது, பூலியன்னு ஒன்று இருக்குது, நல்லன்னு இருக்குது, அன்டிஃபைன்டுன்னு ஒன்று இருக்குது, சிம்பிள்னு ஒன்று இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னா என்ன பார்த்துருவோம். ரெப்ரசன்ட்ஸ் டெக்ஸ்டுவல் டேட்டா enclosed in single quotes, double quotes or backticks for template literals. சரி, இந்த ஒரு பாயிண்ட் என்னன்னு தெரியுமா? இங்கே இதை எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா ஸ்ட்ரிங்க? டபுள் கோட்ஸ்க்குள்ள யூஸ் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். புரியல, ஏதோ கேரக்டர்ஸ்னு சொன்னீங்க. இல்ல, குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். கரெக்ட். அவங்க சொன்ன மாதிரி டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸில் இதே போல் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஸ்ட்ரிங்கில் ஐடியா இருக்குது, கரெக்டா? ரெண்டு பேருக்குமே எப்படி ஒர்க் ஆகும்? ஏன்னா நம்ம நேற்றே நான் சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரிங் இருந்தா இருக்குல்ல, இதுதான் ஸ்ட்ரிங். மை நேம் இதை பிரிண்ட் பண்ணால் ஒரு வேல்யூ ஸ்ட்ரிங்காக வரும். சரி, அப்போ அடுத்ததான் என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் இருக்குது. ரெப்ரசன்ட் போத் இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். அப்போ நம்பர்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. இப்போ நான் இதில் 11ன்னு கொடுத்தாலும் சரி, 11.1ன்னு கொடுத்தாலும் சரி, இது என்னதான்? நம்பர் தான். இது ஒரு டேட்டா டைப். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? நம்பர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், எது கொடுத்தா நம்பரில் தான் வரும். சரி, அடுத்ததா தேர்ட் ஒன்று வந்து பிக் இண்டுன்னு ஒன்று இருக்குது. A newer type introduced in ES 2020. இப்போ 2020ல ஒரு அப்டேட் வந்திருக்காங்க, அதில் தான் இது கொடுத்துருக்காங்க. that can represent integers of arbitrary precision beyond the limits of the standard number type
இட் இஸ் கிரியேட்டட் பை appending n to the end of an integer. அப்போ இதுதான் நம்பரோட மேக்ஸிமம் வேல்யூ. நம்பர் டேட்டா டைப்போட மேக்ஸிமம் வேல்யூ என்னது? இந்த வேல்யூ தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, இங்கே இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிடுவோம், ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுவோம். டே 3 டேட்டா டைப்ஸ். ஓகே, index.htm HTML எயிட். ஓகே, என்னதெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கு, நம்பரு, பிகின்டு, பூலியன், வேற என்னது இருக்கு? நல்லு, அன்டிஃபைன்டு. சரி, நல்லு, அன்டிஃபைன்டு, ரைட். சிம்பல்னு ஒன்று இருக்கு. அடுத்ததா ஆப்ஜெக்ட். ஓகே, சரி. இந்த டைப்லலாம் என்னது இருக்கு? இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, சரி. இந்த டைப்லலாம் நமக்கு வந்து என்னது டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னா என்ன பார்த்தோம்னா நம்பர் பார்த்தாச்சு, பிகின்டு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சரி, அப்போ இந்த இடத்துல நம்ம எப்பவும் போல அந்த ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணிப்போம். நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் நம்ம பார்க்கும்போது கட்டாயமாக பார்ப்போம். தனியாக ஸ்கிரிப்ட் ஃபைல் வச்சு அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஒரே ஃபைல்லனா ஈஸியாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அதை பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, இப்போ என்கிட்ட லெட் வேல்யூ நான் இதை காப்பி பண்ணியிருக்கேன், பேஸ்ட் ஆகுதா? ஓகே, இந்த லிமிட்டு தான் ஒரு நம்பர் வேல்யூ, கரெக்டா? சரி, இப்போ இதோட சேர்த்து ஒரு 5 ஆட் பண்ணுவோம். கரெக்டான வேல்யூ வருதான்னு பார்ப்போம். சரியா? லாக் ஓகே, அந்த 10 போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் உங்களுக்கு மட்டும் எப்படி சார் அதில் இன்ஸ்பெக்டர்னு வருது? உலால அப்படிதான், உலாலையுமே நான் அப்படிதான் சார் பார்த்தேன். இன்ஸ்பெக்ட் புரியல. அந்த இன்ஸ்பெக்டர்னு ஒன்று வருது கன்சோலுக்கு முன்னாடி. ஆமா, இதுதான் எங்களுக்கு எல்மெண்ட்ஸ் வருது சார். அது தனி இதுவா இல்லைன்னா எல்மெண்ட்ஸ்? இன்ஸ்பெக்டர் இது இருக்குமே, அப்படி இல்லைன்னா இதில் 3 டாட் வச்சு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கிளிக் பண்ணி இந்த டேபை எனபிள் பண்ணி விடணும், இன்ஸ்பெக்டர்ன்ற டேபை. மோர் டூல்ஸ்க்குள்ள போணுமா? மோர் டூல்ஸ் கொடுத்து பாருங்க. வேற எதுலயுமே இல்லை சார். கூகுள்ல எலிமெண்ட் தான் இருக்கும். குரோம்ல எலிமெண்ட்ஸ் இருக்குமா? நான் உலாலையுமே அப்படிதான் சார் பார்த்தேன். ஓகே, மேபி அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும்னா ப்ரோ, இது ஃபயர் பாக்ஸில் யூஸ் பண்ணுறதுனால அது இருக்குதான்னு தெரியல.
நீங்க இப்போ வேற யூஸ் பண்றீங்களா ஃபயர்ஃபாக்ஸ்? ஃபயர்பாக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அப்போ அதை பார்த்துட்டு சொல்றேன் சார். சரி, ஓகே. இந்த பிக் இண்டோட வேல்யூ பார்ப்போமா? ஓகே, பிக் இண்ட் இன் ஜேஎஸ். ஜேஎஸ்ஆன் இல்லை, ஜாவாஸ். ஓகே, சரி. ஓகே, ஸோ இப்போ ஏதோ ஒரு இதுதான் லிமிட்டு. இந்த வேல்யூக்கு மேலே நம்ம அதிகமாக போகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இண்ட் கொடுத்துட்டோம், பிக் ஸ்லாஷ், அதாவது பேக் எண்டில் ஒரு எண் கொடுத்துட்டோம்னா போதும். இது வந்து பிகின்டாக மாறிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் இதுக்கு மேலேயும் லிமிட்டில் இருக்கிற வேல்யூஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எங்கெல்லாம் ஒர்க் ஆகும்னு நினச்சிங்கன்னா, இந்த கிரிப்டோகிராஃபி, சயின்டிஃபிக் கேல்குலேஷன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி லிமிட்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்னா பெருசாக போகும். அதாவது டிஜிட்ஸ் வேல்யூஸ்லாம் பெருசாக இருக்கும். அப்போ அதில் எங்கேயா தப்பு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ கரெக்டாக வேல்யூஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா பேக்கில் எண்ணு கொடுத்துக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா இங்கேயே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பிக் இன்ட்னு சொல்லியிருக்கு. அதை கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த பர்டிகுலர் நம்பரை கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக இப்படி கொடுத்துடணும். இப்படி கொடுத்துட்டா அதுவே நமக்கு மாற்றி கொடுத்துரும், பிக் இன்டாக மாற்றி கொடுத்துரும். சரியா? இப்படி லாங் பார்த்துருப்பீங்க, இன்டிஜர் லாங் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குதா? ஜாவாவில் சேம் அதே போல தான். இதுதான் பிக் இன்ட்னா, இதில் வேற எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. பிக் இன்ட் டேட்டா டைப் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு பெரிய லெவல் ஆப்ரேஷன் பண்ணுறோம். பெரிய லெவல் ஆப்ரேஷன் இல்லை, இந்த லிமிட்டை தாண்டி போகுது வேல்யூஸ், நம்பர்லேயே இதை லிமிட்டை தாண்டி போகுதுன்னா அதை பிகின்டாக மாற்றிக்கிட்டோம்னா கேல்குலேஷன் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கேல்குலேஷனில் வர்ற வேல்யூஸ் தப்பாக இருக்கும். புரியுதா? அல்லது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே, அது மற்றதுலலாம் டைனமிக்லி டைப்னா மென்ஷன் பண்ண வேண்டாம்னு தானே சார் சொல்லுவாங்க. இதுல மட்டும் கரெக்டு தான். ஏன்னா இங்கே மென்ஷன் ஏன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பிக் இன்ட்ன்றதுக்கு தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது நம்பருக்கும் இதுக்கும். நீங்கள் இந்த வேல்யூ இந்த ஃபங்க்ஷனை வச்சே நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே இந்த பிக் இன்ட்டை மட்டும் இது என்ன பண்ணாதுன்னா டைரெக்டாக மாற்றிக்காது, டைப் காஸ்ட் பண்ணிக்காது. அதனால தான் நம்ம பிக் இன்ட்லாம் யூஸ் பண்ணுறோம். சில நேரங்களில் நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை நம்பராக மாற்றுறதுக்கு நம்பர்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி நம்பர்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில். ஓகே, இப்போ இது பிக் இன்ட், அதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ண போனா லாஸ்ட் n மென்ஷன் பண்ணோம், இல்லனா பிக் இன்ட் 10 மாற்றிக்கணும். அதே போல் நம்ம ஒன்று செக் பண்ணிடுவோமா, நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டை, NJS typecast begin. Yes, JavaScript. Okay. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் டைப் காஸ்ட் நடக்கும். இங்கே அதான் மென்ஷன், எஸ் JavaScript allows explicitly typecasting, type conversion to from the begin type using the global begin. நம்பராக மாற்றுறதுக்கு இது, ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு இது, பூலியனாக மாற்றுறதுக்கு இது, இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதில் பிகின் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோம், பண்ண முடியும். ரைட்டா? சரி, அடுத்ததாக பூலியன்.
பூலியன். பூலியன்னா என்னது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ. இதில் ஏதாவது குழப்பம் இருக்குதா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ. அப்போ இது எப்படி சொல்லலாம்? ட்ரூன்னு கொடுத்தோம்னா இதுதான் ட்ரூ, அதாவது ஏதாவது ஒரு வேல்யூ. இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூவை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்க்கலாம். இஃப் எல்ஸ்ன்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். அப்போ அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸை வந்து கட்டாயமாக அங்கே இன்னும் டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, அடுத்தது அன்டிஃபைன்டு. அன்டிஃபைன்டுன்ற ஒன்றை இப்போ எங்கே பார்த்தோம் நம்ம? அந்த வேருக்கு பார்த்தோம். வேரியபிள் எஸ், வேல்யூவே மென்ஷன் பண்ணோம். சரி. அப்போ இந்த மாதிரி இங்கே கொடுப்போம். இப்போ அன்டிஃபைன்டு, ஏன்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டீங்க, அதுக்கான வேல்யூவை இன்னும் டிஃபைன் பண்ணலை, அதனால தான் அன்டிஃபைன்டுன்னு சொல்லியிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அன்டிஃபைன்டுன்றது இதுவும் ஒரு டேட்டா டைப் தான். இந்த மாதிரியான இடங்களில் இந்த அன்டிஃபைன்டு வந்து டேட்டா ஆகும், பிரிண்ட் ஆகும். அல்லது நீங்கள் ஒரு வேல்யூ 1 2 3 இங்கே போட்டு வச்சுருக்கேன்னா, இப்போ வேல்யூ ஈக்குவல் டு அன்டிஃபைன்டு. தேவைப்பட்டால் நீங்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இப்படி இருந்தால் கூட இதை நீங்கள் பண்ணிக்க முடியும். பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பண்ணிக்க முடியும். புரியுதா என்ன நடக்குது, என்ன பண்ணியிருக்கேன்றது புரியுதா? ஓகே, சரி. அப்போ நல்லுன்னு ஒன்று ஒரு டேட்டா டைப் இருக்கு. நல்லுன்றது நத்திங், அதில் எதுவுமே இல்லை, வேல்யூவே இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு வேரியபிளில் வந்து நீங்கள் டைரெக்டாக சும்மா இப்படி டிக்ளேர் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, சும்மா இனிஷியலைஸ் பண்ணும்போது நல்லுன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வேல்யூ வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்கே அன்டிஃபைன்டுன்னு அசைன் பண்ணாமல் இந்த இடத்துல நான் வந்து ஏதோ ஒரு வேல்யூ அசைன் பண்ண போகிறேன், பின்னாடி ஒரு 15 அசைன் பண்ண போகிறேன்னா அந்த இடத்துக்கு இந்த மாதிரி நல்லுன்றத இன்டென்ஷனலாகவே நம்ம கொடுத்துக்கலாம். நத்திங், அதில் வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கலாம். நல் நல்லுன்னா நத்திங், எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அந்த வேல்யூ, அந்த வேரியபிள்ல. இது புரியுதா? அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கு? ஓகே, சரி. இந்த அடுத்ததான் சிம்பிள்னு ஒன்று இருக்கு. இந்த சிம்பிள் அப்படின்றது ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. இந்த டேட்டா டைப் இது பெருசாக யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா கொஞ்சம் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம இந்த ஆப்ஜெக்ட் படிக்கும்போது நம்ம கட்டாயமாக இதை வேணால் பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். சிம்பிள்ன்ற ஒரு டேட்டா டைப்பை இது வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கும். ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட் அப்படின்னா இங்கே வந்து எப்படி இருக்கும், நேம் தியாகும், ஏஜ் 25. சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டுக்கிட்டேன் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது இருக்கிறது, இது கீ, இது வேல்யூ, அந்த கீக்கான வேல்யூ, இது கீ வேல்யூ பேர்ஸ் தான் ஆப்ஜெக்ட். சரி, அப்போ இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த கீ இருக்குல்ல, இதை யூனிக்காக வைக்கிறதுக்காக தான் இந்த சிம்பிள் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவோம். தப்பா பண்ணிருக்கேன். சரி, இந்த இடத்துல கீ இருக்குல்ல, இந்த கீயை வந்து யூனிக்காக வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த சிம்பிள் அப்படின்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆப்ஜெக்ட் படிக்கும்போது தான் நம்ம என்ன செய்யலாம், அதை படிக்க முடியும். இப்போவே பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். சரியா? அதனால அந்த ஒரு டேட்டா டைப் இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறேன். இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே எதெல்லாம் வந்துடும் அப்படின்னா, ஆப்ஜெக்டுக்குள்ளே இது ஆப்ஜெக்ட் தான். அதே போல் நான் இன்னொன்று டைப் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி கோடிங் பேக்ரவுண்டுன்றதுனால இதை கேட்குறேன். இது என்ன டேட்டா? அரே தானே? அரே. இங்கே அரே தான்.
அரே. ஆனால் இங்கே ஜாவா ஸ்கிரிப்டில் இதையும் அரே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான், அரேயும் ஒரு ஆப்ஜெக்ட் டைப் தான். டேட்டா டைப்பில் வர்றது என்னது, அரே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டைப் தான். சரி, அதே போல் இன்னொன்று யூஸ் பண்ணுறேன். இது என்னது, அதாவது இங்கே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ற கீவேர்டை இக்னோர் பண்ணிடுங்க. இது நீங்கள் எங்கேயும் மேபி ஜாவா ஸ்கிரிப்டை தாண்டி வேறு எங்கேயும் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. ஜாவாவில் மெத்தடுன்னு சொல்லுவோம், இங்கே ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கிற ஓப்பன் இந்த கர்லி பிரேசஸ் எல்லா இடத்துலையும் காமன் தான், அதுக்கான நேமும் காமன் தான், இது வரைக்கும் காமன் தான். அப்போ இதை என்னன்னு சொல்லுவோம் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில்? இப்போ ஜாவாவில் இது என்ன மெத்தடுன்னு சொல்கிறீங்க, இங்கே ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த மூணுமே, இது ஃபங்க்ஷன், இது அரே, இது ஆப்ஜெக்ட், இந்த மூணுமே டேட்டா டைப் எது தான், ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பில் தான் வரும். அப்போ இது எல்லாமே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அந்த ஹலோக்கு அப்புறம் போட்டிருக்க டபுள் பிரேஸ் அந்த கோட்ல போட்டிருக்கோமா சார்? நம்ம கொஞ்சம் ஒரு வாட்டி காட்டுங்க. ஆமாம் போட்டிருக்கோம், இந்த கோடு இங்கே தானே. ஓகே ஓகே சார். போட்டிருக்கு. சரி. அப்போ இதுவும் என்னதான், ஆப்ஜெக்ட் தான். சரியா, இந்த மூணுமே ஆப்ஜெக்ட் தான். இது இது வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் வரும். சரி, அப்போ இந்த டேட்டா டைப்பெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதெல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், இது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இன்னொன்று என்னன்னா, நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டேட்டா டைப்பும் நான் ஏன் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஆல்ரெடி நீங்கள் கோடிங் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றீங்க, அதனால் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுனால உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு தெரியுதுன்றதையும். சரி, இந்த சிம்பிள்ன்ற ஒன்று மட்டும் நமக்கு புதுசு, கரெக்டாக? இந்த சிம்பிள்ன்ற ஒன்று வந்து ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ஆப்ஜெக்ட் படிக்கும்போது நம்ம கட்டாயமாக படிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்குல்ல, அந்த நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை தனித்தனியாகவே படிப்போம். நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கா தனியாக, ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு கேட்டகரி இருக்கா, இதில் நம்ம தனியாகவே படிப்போம். ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி. இப்போ வந்து அதை ஹோல்டில் வச்சுருப்போம் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். சரி, அப்போ இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்ல ப்ரோ. ஓகே, சரி. அப்போ இந்த நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்லாம் என்னதுன்னா, த ஆப்ஜெக்ட் இஸ் த ஒன்லி நான் ப்ரிமிட்டிவ் ஆப்ஜெக்ட் டைப் தான் என்னது, நான் ப்ரிமிட்டிவ் ஆர் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். சரி, இப்போ ஒரு ஆப்ஜெக்டை தான் இப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. அன்லைக் ப்ரிமிட்டிவ்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மியூட்டபிள் அண்ட் கேன் ஸ்டோர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. கலெக்ஷன் ஆஃப் டேட்டானா என்னது, அரே தான், அரேவும் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான். ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயும் நிறைய டேட்டாவை கீ வேல்யூ பேர்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஃபங்க்ஷனும் அதே தான், ஒரு குரூப் ஆஃப் டேட்டா தான் வச்சுருக்க போகுது. அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் என்டிட்டிஸ். சரி, கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷனு, அரே, ஆப்ஜெக்ட் எல்லாம் தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இங்கே போகிறேன். தே ஆர் கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபைன்ட் ஆஸ் கீ வேல்யூ பேர்ஸ். ஆப்ஜெக்டில் கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கும், ரைட்டா? அரே அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டெக்னிக்கலி ஸ்பெஷலைஸ்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட். சரி, அரேவையும் ஃபங்க்ஷனையும் நம்ம டெக்னிக்கலாக என்னன்னு தான் சொல்லுவோம், ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம் ஜாவாஸ்கிரிப்டில். இப்போ ஒரு டேட்டா டைப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதில் டைப் ஆஃப்னு ஒன்று இருக்குது, இதில் வேல்யூன்னு போடுறேன். இந்த வேல்யூன்ற வேரியபிளோட டைப் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் சொல்லுதா, நல்லுன்றது இங்கே பிரிண்ட் ஆகுது, இதை கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். இந்த டைப் ஆஃப் நீங்கள் எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா இதுக்குமே என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு வேளை நான் இப்படி டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரிங், அப்போ என்ன டைப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டைப் ஆஃப்ன்ற அந்த கீவேர்டு என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான் இங்கே. சரி, அதுதான் அங்கே. ஓகே, சரி.
அப்போ இப்போ அந்த டைனமிக் டைப்பிங்கை பார்த்துருவோமா? சரி, இப்போ நீங்கள் ஜாவாவில் அல்லது சி ப்ரோக்ராமிங்கில் சொல்கிற மாதிரி இங்கே ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்ல வேண்டாம், இந்த வேரியபிள் இன்டிஜரு, இது ஸ்ட்ரிங்கு, இது பூலியன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ல தேவையில்லை. ஜாவா ஸ்கிரிப்டே அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். சரி, எப்படி? JavaScript is a dynamically typed language, meaning you don't need to specify the data type, example number string. When declaring a variable, the type is determined automatically based on the value assigned and can change during execution. அப்போ இது என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்காகவே கோடு எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி வேரியபிளை சேஞ்ச் பண்ணிக்கணும் JavaScript. அதனால் நாம் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. இன்டிஜரு, ஸ்ட்ரிங்கு, கேரக்டரு, பூலியன் சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை. ஜாவாவில் சொல்கிற மாதிரி JavaScriptல சொல்ல தேவையில்லை. அதனால தான் நம்ம லெட்டு, கான்ஸ்ட்டு, வேறுன்ற அந்த 3 கீவேர்டை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிடுறோம். சரியா? இதனால தான் JavaScriptை டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இது இன்னொரு லாங்குவேஜ் இருக்குது, பைத்தானும் டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் தான். யாருக்கா பைத்தான் தெரியுமா? உங்கள் 2 பேர்லாம் இருக்காது. ஓகே, நான் எனக்கும் ஃபுல்லாக தெரியாது. நான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை ரிலேட்டடாக JavaScript ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, சரி. அப்போது இந்த டைனமிக்கலி டைப்டு வரைக்கும் பிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் வந்து இம்மியூட்டபிள். நான் சொல்லியிருந்தேன் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஆர் இம்மியூட்டபிள்னு சொல்லியிருந்தேன். அப்போ இம்மியூட்டபிள்லாம் என்னது அப்படின்னா, அந்த வேல்யூவை சேஞ்சே பண்ண முடியாது. இங்கே என்னன்னா, இங்கே தான் பார்த்தோம், இங்கே நல்லுன்னு இருக்கிறத 15 ஸ்ட்ரிங்கில் மாற்றணும், நம்பரில் மாற்றணும். அதுக்குள்ளே எப்படி சேஞ்சு பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? புரியுதா? நான் சொல்கிற கொஸ்டின் புரியுதா? ப்ரிமிட்டிவ் டைப் தானே இது எல்லாமே, நல்லு, ஸ்ட்ரிங்கு எல்லாமே ப்ரிமிட்டிவ் டைப். இது இம்மியூட்டபிள், இதை சேஞ்சே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே வேல்யூவை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். கரெக்டா? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா இல்லை புரியலையா? புரியுது. இந்த அடுத்த லைன் சொல்கிறேன். when you try to modify a primitive value, JavaScript actually creates a new value in a new memory location and updates the variable to point to the new location. சரி, இந்த இடத்த நான் சொல்கிறேன். இப்போ JavaScriptல எப்படி தெரியுமா, இங்கே என்ன நடக்கும்னா, ஒரு வேரியபிளை நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இதுக்கு ஏன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா, ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கீங்க. சரியா? இந்த ஏன்ற வேரியபிளில் இப்போ என்னது இருக்குது அப்படின்னா, a = 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஏவையே திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா, ஏவையே திரும்ப அப்டேட் பண்ண போகிறீங்க. எப்படி அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ a = 10ன்னு மாற்றுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன நடக்கும்னா, இது ஒரு லொக்கேஷன் வச்சுக்கோங்க. இது என்னோட JavaScriptல இருக்கிற, அதாவது என்னோட மெமரி லொக்கேஷன் வச்சுக்கோங்க. இது லொக்கேஷன் ஒரு 1 2 3 எஸ்ன்னு சொல்லி ஒரு லொக்கேஷனாக பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சும்மா என்னோட டைப்பிங் இது எழுதுறது கொஞ்சம் இதாக இருக்கலாம். 1 2 3 எஸ், சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர்ஸ் அண்ட் கேரக்டர் மிக்ஸ்டாக ஒரு லொக்கேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த a = 5க்கு. இப்போ a = 10ன்னு மாற்றுறீங்கன்னா, இந்த 10 வந்துட்டு இங்கே போய் உட்காராது, இங்கே போகாது, இப்படி போகாது. இது தப்பு. இது போகாமல் என்ன நடக்கும்னா, இன்னொரு மெமரி லொக்கேஷன் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகிட்டு
இந்த ஏ ஈக்குவல் டு 10ன்றது இந்த லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணும். இந்த லொக்கேஷனை என்ன செய்யும்? பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த லொக்கேஷன்ல இருக்கிற 5ன்றது அப்படியே இருக்கும். இதை நம்ம வேற எங்கேயும் யூஸ் பண்ணல அப்படின்னா இங்க கார்பேஜ் கலெக்டர்னு சொல்லி ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணிரும்னா இதை எடுத்துட்டு போயிடும். இந்த மெமரியை கிளியர் பண்ணி விட்டுரும். அப்போ ஏ ஈக்குவல் டு 5ன்றது போயிடும். அப்போ ஏ ஈக்குவல் டு 10ன்ற ஒன்று மட்டும்தான் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? அல்லது ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இதுதான் இம்யூட்டபிள். ஆல்ரெடி இருக்கிறதையே என்ன செய்ய மாட்டோம்? அப்டேட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக இன்னொரு மெமரி லொக்கேஷன், அந்த லொக்கேஷனில் அந்த வேல்யூ எடுத்து வைக்கிறோம். பிகைண்ட் த சீன்ஸ். இது நம்ம கண்ணுக்கு தெரியாம நடக்கிற ஒரு விஷயம். இதனாலதான் இம்யூட்டபிள்னு அன்னைக்கு வந்து சேம் பாக்ஸ்லயே தானே சார் அப்டேட் ஆகும்னு சொன்னீங்க. இன்னொரு பாக்ஸ் கிரியேட் ஆகுது. சேம் இதுலயே தானே சார் அப்டேட். லெட் ஈக்குவல். அது நான் உங்களுக்கு அன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு இனிஷியலா சொல்லி தர்றதுக்காக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மேபி அது கன்ஃபியூஸ் பண்ணும், அந்த லெவலுக்கு கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சாரி. ஓகே. அன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். அந்த இனிஷியலா சொல்லி தந்தேன்ல, இனிஷியலாவே நான் இப்படி சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு புரியாதுல்ல அன்னைக்கு. இந்த மாதிரி சொன்னோன்னா, ஏன்னா நீங்க இவ்வளவு விஷயத்த பார்த்துருக்கவே மாட்டீங்க. லெட்டு கான்ஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பை பார்த்துருக்க மாட்டோம். அப்போ வந்து நான் இப்படி கொண்டு வந்திருந்தோம்னா உங்களுக்கு அன்னைக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும், புரியாமலே போயிருந்திருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சும்மா அப்டேட் பண்ணி காட்டியிருந்தேன். அப்போ வந்து வேறு லெட்டு கான்ஸ்ட். அதோட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. டேட்டா டைப் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஒன்லி. இந்த பிரிமிட்டிவ் டைப் இருக்குல்ல, இந்த சிம்பிள் வரைக்கும் இருக்குல்ல, இவங்க மட்டும்தான் பிஹேவியர் இப்படி இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ், அரேஸ், ஃபங்க்ஷன்ஸ்லாம் அது வேற மாதிரி. அது வந்து மியூட்டபிள் தான். ஒரே லொகேஷன்ல இருக்கிறதே நம்ம மியூட்டேட் பண்ணுவோம். இப்போ இது கன்ஃபியூஸ் பண்ணிருச்சா உங்களுக்கு இதுல ஏதாவது வேணுமா? இல்ல சார் புரிஞ்சுது. பட் ஆனா இன்னும் தெளிவா ரீட் பண்ணா புரியும் நினைக்கிறேன். சரி, ஓகே. பார்த்துட்டு வந்துருக்கீங்க. தியாகம், உங்களுக்கு ஓகே தானே இது? ஓகே, சரி. இதுதான் இம்யூட்டபிள். இம்யூட்டபிலிட்டினா இதுதான். இம்யூட்டபிலிட்டின்றது கொஞ்சம் பெரிய கான்செப்ட். இது வந்து ரியாக்ட்ல பெரிய இம்பேக்ட் பண்ணும். இம்யூட்டபிலிட்டின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு. சரி, அதெல்லாம் பார்க்கலாம். இன்னொன்று ரெஃபரன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுவும் சேம் கான்செப்ட்குள்ளே தான் இந்த இருக்குல்ல, இதுதான் ரெஃபரன்ஸ். மெமரி லொக்கேஷன், எந்த லொக்கேஷனை ரெஃபரன்ஸ் பண்ணுது அப்படின்றது. சரி, இது நான் இப்போ உங்களுக்கு சொல்லாமல் இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருந்திருக்கும். சரி, நான் இப்போ சொல்லியிருக்கேன், கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான். சரி, பாருங்கள். எதுவும் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, நம்ம கொஞ்சம் டெப்த்தாக கூட பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, அப்போ வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இந்த டேட்டா டைப்ஸில்? இல்லை சார். சரி, ஓகே. வேறு எதுவும் கொஸ்டின் இல்லைன்னா மைண்டப் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி. நாளைக்கு ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு வருவோம். சரியா? டிஸ்கஸ் பண்ணலாம். சரி. ஓகே, சரி. தேங்க்யூ.